الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையை கொண்டு நோன்பின் சட்டத்திட்டங்கள் என்ற தொடர் வகுப்புகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், படித்து கொண்டு வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய இந்த செயலில் அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ், நாம் எந்த விஷயத்திலிருந்து இந்த விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், முலக்கஸுல் ஃபிக்ஹி என்று சொல்லப்படக்கூடிய ஷேக் சாலிஹ் அல் ஃபௌஸான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுடைய அல் முலக்கஸுல் ஃபிக்ஹி என்ற இந்த புத்தகத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ந்து ஷேக் அவர்கள் நிறைய விஷயங்களை கூறி வருகிறார்கள். அதாவது நோன்பு பிடிப்பது, யாருக்கெல்லாம் நோன்பு பிடிப்பதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது, மேலும் அந்த நோன்பை அவர்கள் எப்படி அவர்கள் கதா செய்ய வேண்டும் என்ற அந்த விஷயங்களை பார்த்தோம். மேலும் உடல் கொள்வதன் மூலியமாக, விந்தை வெளியேற்றுவதன் மூலியமாக, வேண்டுமென்றே நோன்பாளி என்று தெரிந்தும் வேண்டுமென்றே உணவை சாப்பிடுவது, பருகுவது, பின்பு உடலுக்கு ஊட்டச்சத்தை வழங்கக்கூடிய விஷயங்களை, திரவியங்களை ஊசி மூலயமாக, வாய் அல்லாது உடம்பில் உள்ள மற்ற பகுதிகளிலிருந்து அப்படிப்பட்ட ஊட்டச்சத்துக்களை ஊசி மூலயமாக கொள்வதிலிருந்தும் இப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நோன்பை முறிக்கின்றது என்பதை நாம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அடுத்ததாக ஷேக் அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், நோன்பு கதா செய்யக்கூடிய இந்த விஷயங்களை பற்றி ஷேக் அவர்கள் விவரித்தார்கள். கதா என்பது நோன்பு முடிந்த பிறகு, அதாவது நோன்புடைய அந்த காலம் முடிந்த பிறகு, ரமதானுடைய மாதம் முடிந்த பிறகு யாருக்கு எத்தனை நோன்புகள் இருக்கிறதோ கதா, அதாவது விடுபட்ட அந்த நோன்புகளை அவர்கள் கதா செய்ய வேண்டும். மேலும் அவர்களுக்கு கதா செய்வதற்கு எதுவரை அனுமதி இருக்கிறது? அல்ஹம்துலில்லாஹ், அடுத்த ரமதான் மாதம் வரும் வரை அவர்களுக்கு கதா செய்வதற்கு அனுமதி இருக்கின்றது. இது நம்ம அனைவர்களும் அறிந்த ஒரு விஷயம். இதைத்தான் நாம் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சியாக ஷேக் அவர்கள் அடுத்தது என்ன கூறுகிறார்கள் என்றால், فإن أخر القضاء حتى أتى عليه رمضان الجديد فإنه يصوم رمضان الحاضر ويقضي ما عليه بعده، ثم إن كان تأخيره لعذر لم يتمكن معه من القضاء في تلك الفترة فإنه ليس عليه إلا القضاء، وإن كان لغير عذر وجب عليه مع القضاء إطعام مسكين عن كل يوم نصف صاع من قوت البلد. الله நல்லடியார்களே, அடுத்ததாக இது எப்படிப்பட்டது என்றால், ஒருவர் இருக்கிறார். அவர் அந்த ரமதானுடைய அந்த மாதத்தில் ஒரு சில நோன்பு அவருக்கு விடுபட்டு விட்டது. காரணம் என்னவென்றால், ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம். மார்க்கம் அனுமதித்து தந்த ஒரு காரணமாக இருக்கலாம். எடுத்துக்காட்டாக அவர் முசாஃபிராக இருந்திருக்கலாம், பயணம் செய்பவராக இருந்திருக்கலாம், அல்லது அவருக்கு ஏதாவது ஒரு நொடி ஏற்பட்டிருக்கலாம். அதன் காரணமாக நோன்பை விட்டிருப்பார், அல்லது மாதவிடாய் காலத்தில் இருந்திருப்பார்கள். இப்படி ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும். அந்த காரணத்தினால் அவர் அந்த நோன்பை பிடிக்காமல் இருந்திருப்பார். அந்த மாதத்தில் அந்த பெண்ணாக இருப்பார் என்றாலும் அவர்கள் அந்த நோன்பை பிடிக்காமல் இருந்திருப்பார்கள். இப்போது அவர்கள் மீது என்ன கடமை? மீதமுள்ள நோன்பை பிடித்து விட்டதற்கு பிறகு அடுத்த ரமதான் வரும் முன்னல், அதாவது நாம் ஏற்கனவே கூறின போல் ஷாபான் மாதம் வரை அவர்களுக்கு நோன்பு பிடிக்க அனுமதி இருக்கிறது. இந்த ஷாபான் மாதம் முடிவதற்கு முன்னால் அவர்கள் இந்த நோன்பை பிடிக்க வேண்டும். அப்படி ஒருவர் பிடிக்கவில்லை என்றால், அதாவது அவருக்கு கதா, அவருடைய ஹக்கிலே ரமதானுடைய நோன்பு இருக்கின்றது. அந்த நோன்பை ஷாபான் மாதம் வரும் வரையும் அவர் பிடிக்கவில்லை. அதாவது ரமதான் வந்து விட்டது. ஏனெனில் ஷாபான் மாதம் என்றால் என்ன? ஷாபான் மாதத்திற்கு அடுத்த மாதம் தான் ரமதான் மாதம். இன்று நாம் இருக்கிறோமே, இன்று என்ன? இது ஷாபான் மாதம். இன்று 28 ஷாபானாக இருக்கிறது. நாளை 29. அல்லாஹ் நாடினால் நாளையோடு ஷாபான் மாதம் முடிந்துவிடும். அல்லாஹ் நாடினால் ஷாபான் மாதம் முடிந்துவிட்டு நாளை மறுநாள் நாளை இரவு பிறை தென்படுத்தி விட்டால் நாளை மறுநாள் நோன்பாக இருக்கலாம். அல்லது பிறை தென்படவில்லை என்றால் ஷேக் ஃபௌஸான் அவர்கள் கூறினது போல், உலமாக்கள் கூறினது போல், அதற்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையின்படி இந்த நோன்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஷாபான் மாதத்தை 30ஆக நாம் கணக்கிட்டு செய்து நாளை மறுநாள், அதாவது நாளை அல்லாது நாளையும் சரி நாளெண்ணையும் சரி 2 நாளும் நோன்பை பிடித்து 2 நாள் கழித்து நாம் ரமதானை ஆரம்பிப்போம். இதுதான் இந்த ஷாபான் மாதம். ரமதான் மாதத்திற்கு முன்னர் வரக்கூடிய மாதத்தை தான் நாம் ஷாபான் மாதம் என்று கூறுவோம். அந்த ஷாபான் மாதம் முடியும் வரை அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது விடுபட்ட அந்த முந்தைய ரமதானுடைய கதா நோன்புகளை பிடிப்பதற்கு. அடுத்த ரமதான் வரும் வரை தான் அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த ரமதான் வந்து விட்டது, அவர் அந்த நோன்பை கதா செய்யவில்லை. இப்போது அவர் என்ன செய்ய வேண்டும்? இங்கே ஷேக் சாலிஹ் அல் ஃபௌஸான் அழகாக 2 நபர்களாக பிரித்து கூறுகிறார்கள். ஒருவர் என்னவென்றால், அவருக்கு என்ன காரணம் நோன்பு பிடிக்காமல் அந்த ரமதான் மாதத்தில் அவருக்கு என்ன காரணம் இருந்ததோ
அதாவது நோன்பு பிடிக்காமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும், ஒரு நியாயமான காரணம் இருந்திருக்கும். நோய்வாய்ப்பட்டிருப்பார் அல்லது பிரயாணத்தில் இருந்திருப்பார், இப்படிப்பட்ட காரணம். அதே காரணம் அவருக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்திருக்கும் அடுத்த ரமதான் மாதம் வரும் வரை. அதனால் அதாவது அவருக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது, மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட நியாயமான ஒரு காரணம் இருந்திருக்கிறது. அதனால் அவர் அடுத்த ரமதான் வரும் வரையும் அவரால் அந்த நோன்பை பிடிக்க முடியவில்லை, அவரால் கதா செய்ய முடியவில்லை. எடுத்துக்காட்டாக நாம் கூறக்கூடிய இப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் பெரும்பாலான விஷயங்களை சில நேரத்தில் நடக்கக்கூடியதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனெனில் அல்ஹம்துலில்லாஹ் பெரும்பாலான அவர்கள் ரமதான் மாதத்தில் ஒரு சில நோன்பை பிடிக்கவில்லை என்றால் அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவுதான் அவர் நோயாளியாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, எப்படியாவது மீதம் இருக்கக்கூடிய 11 மாதத்தில் அந்த நோன்பை பிடித்து விட முடியாதா? இன்ஷா அல்லாஹ் நாடினால் அவருக்கு அது எளிமையாக இருக்கும் பட்சத்தில் பித்னில்லாஹ் அவரால் பிடித்து விட முடியும். நாம் கூறுவது யார்? அதிலும் ஒரு சில பேர் இருப்பார்கள், அதாவது மிக ஒரு அரிதான ஒரு காரணத்தினால் ஒரு சில பேர் இருப்பார்கள். அவர்களைத்தான் ஷேக் அவர் இங்கே கூறுகிறார்கள். அடுத்த ரமதான் மாதம் வரும் வரையிலும் அவர்களால் அந்த நோன்பை பிடிக்க முடியாமல் இருந்திருக்கும், அந்த கதா நோன்பை. அடுத்த ரமதான் மாதம் வந்துவிட்டது. இப்போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சாரார் அவர்களுக்கு நியாயமான காரணம் இருந்திருக்கும். எடுத்துக்காட்டாக எந்த நோயால் அவரால் அந்த ரமதான் மாதத்தை நோன்பு பிடிக்க முடியவில்லையோ அதே நோயால் அந்த நோய் இன்னும் அவரை விட்டு போகாமல் அடுத்த ரமதான் மாதம் வரை அவரை தொடர்ந்தே இருந்திருக்கும். லா கத்தரல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் இருந்து அப்படி ஒருவர் இருக்கிறார், அல்லது பிரயாணத்திலே இருந்து கொண்டே இருக்கிறார், அல்லது ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும். இப்படிப்பட்டவர்கள் இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இவர்கள் மீது எந்த தவறும் இல்லை. மாறாக ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், இவர்கள் வரக்கூடிய ரமதான் மாதத்தை பிடித்ததற்கு பிறகு அந்த மாதத்தை என்ன செய்ய வேண்டும்? விடுபட்ட அந்த நோன்பை, அந்த முந்தைய ரமதானில் இருக்கக்கூடிய நோன்பை அவர்கள் கதா செய்து விட்டால் போதுமானது. இவர்கள் யார்? இவர்கள் தான் நாம் முதலில் கூறினவர்கள். அதாவது நியாயமான அந்த காரணம் தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கும். ஏதோ மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட அவர்களுக்கு இது ஒரு காரணம் என்று இருந்திருக்கும். அவர்களால் பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு இருந்திருக்கும், நியாயமான சூழ்நிலை, மார்க்கம் அனுமதித்து தந்த சூழ்நிலை. எடுத்துக்காட்டாக நாம் கூறினது போல் நோய் அவர் தொடர்ந்து அவரை தொற்று கொண்டே இருந்திருக்கும், அல்லது பிரயாணத்திலே இருந்திருப்பார். இப்படிப்பட்ட விஷயங்கள், அதனால் அவரால் அந்த அடுத்த ரமதான் வரும் வரையிலும் அவரால் நோன்பு பிடிக்காமல் இருந்திருப்பார்கள். இன்னொரு சாரார் இருக்கார்கள். இவர்கள் யார்? இவர்கள் தான் வேண்டுமென்றே, அவர்களுக்கு எந்த காரணமும் இல்லை, இருந்தாலும் பொடுபோக்கின் காரணமாக அல்லது மார்க்கத்துடைய ஈர்ப்பு இல்லாத காரணத்தினால் அவர்கள் என்ன செய்து விடுவார்கள்? அந்த நோன்பு பிடிக்காமல் இருந்திருப்பார்கள், அப்படியே விட்டிருப்பார்கள். கதா என்று தெரிந்தும் அவர்கள் என்ன செய்யாமல் இருந்திருப்பார்கள்? அந்த நோன்பை பிடிக்காமல் இருந்திருப்பார்கள். இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த நோன்பை பிடிப்பது மட்டுமல்ல, ஷேக் சாலிஹ் ஃபௌசான் கூறுகிறார்கள், அவர்கள் அதற்கு கஃபாரா கொடுக்க வேண்டும். அவர்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? உணவு வழங்க வேண்டும். எத்தனை நாள் அவர்கள் வேண்டுமென்றே காரணம் இருந்தும், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நல்லடியார்களே, அதாவது ஒருவர் ஒழுங்கான நிலையில், அதாவது முதல் ரமதான் எந்த ரமதான் மாதத்தில் நோன்பை பிடிக்காமல் போனாரோ அந்த நேரத்தில் அவருக்கு கஃபாரா என்பது கடமை இல்லை. அதாவது மார்க்கம் அவரை உணவு கொடுக்க அவருக்கு கட்டாயப்படுத்தவில்லை. ஏனெனில் அவருக்கு ஒரு காரணம் இருந்தது. எடுத்துக்காட்டாக அவர் பிரயாணத்தில் இருந்திருப்பார் அல்லது நோய்வாய்ப்பட்டிருப்பார். அதன் காரணமாக அவர் மீது என்ன கடமை? நாம் ஏற்கனவே பார்த்தது போல் அவருக்கு வெறும் கதா செய்தால் போதுமானது. அவர் உணவு எல்லாம் கொடுப்பதற்கு எந்த விதமான தேவையும் இல்லை. அவர் கதா செய்தால் போதும் இன்ஷா அல்லாஹ். அந்த ரமதான் மாதம் முடிந்ததற்கு பிறகு எத்தனை நோன்பை அவருக்கு கதா இருக்கிறதோ அதை கதா செய்து விட்டால் முடிந்துவிடும். ஆனால் அதே மனிதர் ரமதான் மாதம் முடிந்ததற்கு பிறகு எந்த ஒரு காரணமும் இல்லாமல், எந்த ஒரு பிரயாணத்தை அவர் காரணமாக காட்டி அவரால் நோன்பு பிடிக்கவில்லையோ அந்த பிரயாண காலம் முடிந்திருக்கும். எந்த ஒரு நோயை காரணமாக காட்டி அந்த நோயை பிடிக்காமல், அந்த நோயின் காரணமாக அந்த நோன்பை பிடிக்காமல் இருந்திருப்பாரோ அந்த நோய் அவரை விட்டு போயிருக்கும். இப்படி போய் இருந்தும் அவர் என்ன செய்திருப்பார்? அடுத்த ரமதான் மாதம் வருவரை அந்த நோன்பை பிடிக்காமல் விட்டிருப்பார். இவர் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரமதான் மாதம், அதாவது அடுத்த வருடத்துடைய ரமதான் மாதம் வந்து விட்டது. அவர் அந்த நோன்பை சென்ற இடைப்பெற்ற நாட்களில் நோன்பை அவர் பிடிக்கவில்லை என்றால் அவர் அந்த நேரத்தில் உணவை வழங்க வேண்டும். அந்த 2வது ரமதான் உள்ளே நுழையும் பொழுது அவர் அந்த ரமதானுடைய நோன்பை பிடித்ததற்கு பிறகு அடுத்த அந்த கதா செய்யக்கூடிய நேரங்களில் சரி அவர் உணவை வழங்க வேண்டும். எத்தனை நோன்புகளை அவர் வேண்டுமென்றே காரணம் இல்லாமல் பிடிக்கக்கூடிய அந்த கதா செய்யக்கூடிய அந்த நாட்களில் அவர் அந்த கதாவை செய்யாமல் இருந்தாரோ அவர் அடுத்த ரமதான் மாதம் வந்ததற்கு பிறகு அவர் பிடிக்காமல் இருக்கிறார். அதனால் அவர் நோன்பும் அந்த கதா அவர் மீது ஹக்கிலே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இந்த வருடம் என்ன ஆகிவிட்டது? கூடுதலாக விடுபட்ட நோன்புகளுக்கு அவர் கஃபாரா தர வேண்டும். அதாவது நிஸ்ஃபுசா,
அரைசா என்று சொல்லப்படக்கூடிய, நாம் ஏற்கனவே கூறினோம் 1 கிலோ 400 கிராம் என்று நாம் கூறினோம். இந்த அளவிற்கு அவர் சாப்பாடு மிஸ்கின்களுக்கு வழங்க வேண்டும். அது அரிசியாக இருந்தாலும் சரி, அல்லது கூத்துல் பலத், அந்த நாட்டில் எது விளைவிக்குமோ, எது மக்களால் சாப்பிடப்படுவார்களோ அந்த விஷயத்தை அதை அவர் வழங்க வேண்டும். இதுதான் அல்லாஹ் நல்லடியார்களே, யாரெல்லாம் ரமதான் மாதத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக, மார்க்கம் விலக்கு அளிக்கப்பட்ட ஏதோ ஒரு நியாயமான ஒரு விஷயத்திற்காக அவர்கள் நோன்பை விட்டிருப்பார்கள், இருந்தாலும் ரமதான் முடிந்ததற்கு பிறகு அடுத்த ரமதான் வரும் வரை மனோ இச்சையால் அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் அதை கதா செய்யாமல் விட்டிருப்பார்கள் என்றால், கூடுதலாக இந்த வருடம் அந்த கதாவையும் பிடிக்க வேண்டும். அந்த ரமதான், புது ரமதான் முடிந்ததற்கு பிறகு அதே சமயம் அவர்கள் உணவும் அளிக்க வேண்டும். அது எப்போ வேணாலும் அவர்கள் அந்த உணவை அளிக்கலாம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதைதான் ஷேக் சாலிஹ் ஃபௌசான் அவர்கள் இங்கே விளக்குகிறார்கள். இது புரிந்திருக்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், வயக்தி மா அலைஹி பஅதஹு ثم إن كان تأخيره لعذر لم يتمكن معه القضاء في تلك الفترة فإنه ليس عليه القضاء وإن كان لغير عذر وجب عليه مع القضاء إطعام مسكين كل يوم نصف ساع من قوت البلد. இதுதான் நாம் உங்களுக்கு இப்போது விளக்கி கூறினோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக ஷேக் அவர்கள் எதை கூறுகிறார்கள்? மரணித்தவர்களை பற்றி. அதாவது என்னவென்றால், وإذا مات من عليه القضاء قبل دخول رمضان الجديد فلا شيء عليه لأن له تأخيره في تلك الفترة التي مات فيها. وإن مات بعد رمضان الجديد فإن كان تأخيره القضاء لعذر كالمريض والسفر حتى أدركه رمضان الجديد فلا شيء عليه أيضا. وإن كان تأخيره لغير عذر وجبت الكفارة في تركته بأن يخرج عنه إطعام مسكين كل يوم. الله நல்லடியார்களே, இது அடுத்த ஒரு சட்டத்திட்டம். தெளிவாக கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த சட்டம் என்னவென்றால், மரணித்து விடுவார். என்னவென்றால், எப்படி, எந்த நிலையில் மரணிப்பார்? அவருடைய ஹக்கில் கதா நோன்பு இருந்திருக்கும். அவருடைய ஹக்கில் கதா நோன்பு இருந்திருக்கும். என்ன கதா நோன்பு என்றால், எடுத்துக்காட்டாக ரமதான் மாதத்தில் இருப்பார், நோன்பை பிடித்திருப்பார், ஒரு சில நோன்புகளை பிடிக்க முடியாமல் போயிருக்கும், அவருக்கு கதா அவருடைய ஹக்கிலே வந்திருக்கும். அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? ரமதான் மாதம் முடிந்ததற்கு பிறகு அவர் அந்த நோன்பை கதா செய்ய வேண்டும். கதா செய்ய வேண்டும். அவர் எதுவரை அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது? அடுத்த ரமதான் வரும் வரை அவருக்கு என்ன இருக்கிறது? அவருக்கு அனுமதி இருக்கிறது அந்த கதாவை முடித்துக் கொள்ள. ஆனால் அந்த அடுத்த ரமதான் வருவதற்கு முன்னால் அவர் என்ன செய்கிறார்? இடைப்பட்ட அல்லது ஒரு ரமதான் முடிந்து ஒரு 5 மாதம் வரை நோன்பு பிடிக்கவில்லை. காரணம் என்னவென்றால், அவருக்கு நேரம் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் எனக்கு அடுத்த ஷாபான் வரை நேரம் இருக்கிறது அல்லவா, நான் பித்னில்லாஹ் ரப்பில் ஆலமீன் நான் நோன்பு பிடித்து விடுவேன் என்ற அந்த எண்ணத்தில் அவர் இருந்திருப்பார். ஆனால் மரணம் அவரை பிடித்து விடுகிறது. அல்லாஹுடைய கதாஉல் கதர், அல்லாஹுடைய விதி, அல்லாஹ் எழுதின விதி அவர் மீது வந்து அடைகிறது. அவருக்கு மரணம் வந்து விடுகிறது. இப்போது அவர் மீது என்ன? ஏனெனில் அவர் என்ன நிலையில் மரணிக்கிறார்? அவர் கதாவுடைய நிலையில் மரணிக்கிறார். ஏனெனில் அவர் அந்த நோன்பை பிடிக்கவில்லை. ஷேக் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், فلا شيء عليه لأن له تأخيره في تلك الفترة التي مات فيها وإن مات بعد رمضان الجديد فإن كان تأخيره والقضاء لعذر كالمريض والسفر حتى أدركه رمضان الجديد فلا شيء عليه أيضا. அல்லாஹ் நல்லடியார்களே, ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், இப்படிப்பட்ட நிலையில் என்னவென்றால், அவர் மீது எந்த ஒரு தவறும் இல்லை. அவருக்காக யாரும் நோன்பும் பிடிக்கக்கூடாது, அவருக்காக உணவும் அளிக்கக்கூடாது என்ற விஷயத்தை கூறுகிறார்கள். இது யார்? ஏனெனில் அவருக்கு நேரம் இருந்திருக்கும். அந்த நேரத்தின் காரணத்தினால் அவர் நோன்பை பிடிக்க நினைத்திருப்பார், ஆனால் பிடிக்க முடியாமல் போயிருப்பார். அதனால் என்ன, ஆனால் மரணித்து விடுகிறார். மரணித்து விட்டார் என்றால் அவர் மரணித்து விட்டவராக தான் இருப்பாரே தவிர அவருக்காக நோன்பதோ அல்லது நோன்பை அவருக்கு பதிலாக நோன்புக்காக அவருக்கு உணவு அளிப்பதோ என்ற விஷயங்கள் கூடாது என்பதை ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்னொரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி என்றால், அடுத்த ரமதான் வந்திருக்கும், அடுத்த ரமதான் வந்ததற்கு பிறகு அவர் என்ன செய்திருப்பார்? மரணித்திருப்பார். அவர் மீதும் அதாவது ஒரு ரமதானில் கதா நோன்பை அவர் ஹக்கிலே வந்திருக்கும், அடுத்த ரமதான் வந்திருக்கும், அந்த ரமதான் மாதத்தில் அந்த நோன்பைகளை பிடித்திருப்பார். ஆனால் கதா நோன்பு இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது, மரணித்து விடுகிறார். இவர் மீதும் என்ன விஷயம் இல்லை. இவருக்காக மற்றவர்கள் யாராவது நோன்பு பிடிப்பதோ அல்லது இவருக்காக உணவு அளிப்பதோ தேவையில்லை என்கிறார்கள். ஆனால் இங்கே இரு சாரார்களை ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த அடுத்த ரமதான் வரும் வரை, அடுத்த ரமதான் வந்ததற்கு பிறகு மௌத்தாகிறார்களே, மரணிக்கிறார்களே, இவர் யார் என்றால், யார் அவர்? அடுத்த ரமதான் வருகிறது, மரணிக்கிறார். ஆனால் ஏன் பிடிக்கவில்லை? அவருக்கு ஏதோ ஒரு நியாயமான காரணம் இருந்திருக்கலாம்.
அதாவது ஏற்கனவே நான் முன்னர் கூறினது போல் அவர் சஃபரிலே இருந்திருக்கலாம், இன்னும் அவருக்கு அந்த நோய் இருந்திருக்கலாம், இப்படிப்பட்ட காரணங்கள் ஏதாவது இருந்திருக்கும். அதனால் அடுத்த ரமதான் மாதம் வந்ததற்கு பிறகு அவர் பிடிக்கலாம் என்று நினைத்திருப்பார். ஆனால் இன்னும் அவருக்கு அந்த காரணம் இருந்ததின் காரணமாக அவர் மரணத்தை விடுகிறார். இவர் மீது எந்த விஷயமும் இல்லை. ஆனால் ஒரு சாரார் இருக்கிறார்கள், யார் ஒரு ரமதான் மாதத்தில் கதா இருந்திருக்கும், ஏதாவது ஒரு காரணத்திற்காக நோன்பை பிடிக்காமல் போயிருப்பார். அவர் என்ன செய்திருப்பார், அடுத்த ரமதான் வந்திருப்பார். அடுத்த ரமதான் வரும் வரையிலும் அவர் அந்த கதாவை செய்யவில்லை. எந்த ஒரு காரணமும் அவருக்கு இல்லை. அதாவது அதை கதா செய்வதற்கு அவருக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்ததா? இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், எந்த காரணம் இல்லாமல் வேண்டும் என்று அவர் அந்த கதாவை செய்யாமல் அடுத்த ரமதான் வந்ததற்கு பிறகு மரணத்தை விடுகிறார். இப்பொழுது இவர் என்ன செய்ய வேண்டும்? இவருக்கு பதிலாக உணவை வழங்க வேண்டும் என்று ஷேக் அவர் கூறுகிறார்கள். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இரண்டு சாரார், அதாவது எப்படி முன்னர் நாம் பார்த்தோமோ, அதாவது மரணிக்காமல் இருப்பவர்களுக்கு எப்படியோ அதே போல்தான் மரணித்தவர்களையும் ஷேக் அவர்கள் பிரிக்கிறார்கள். ரமதான் மாதத்தில் கதா இருந்திருக்கும். அடுத்த ரமதான் வரும் வரையில் இருவருமே நோன்பை பிடிக்காமல் தான் இருந்திருப்பார். ஆனால் அந்த கதாவை முடிக்காமல் இருந்திருப்பார்கள். ஆனால் ஒரு சாரார் யார் என்றால், அவர்களுக்கு இன்னும் அந்த நியாயமான காரணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் அவர்களால் பிடிக்க முடியாமல் போயிருக்கும். அடுத்த ரமதான் வந்தாலும் அவர்கள் மரணித்திருப்பார்கள். அவர்கள் மீது எந்த விஷயமும் இல்லை. ஆனால் இவர்கள் யார் என்றால், இந்த சாரார்கள் யார் என்றால், எந்த ஒரு காரணமும் இல்லை. அவர்கள் நினைத்திருந்தால் பிடித்திருக்கலாம், அவர்களுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் அவர்கள் பிடிக்காமல் போயிருப்பார்கள். அடுத்த ரமதான் வரும் வரையிலும் அவர்கள் பிடிக்காமல் போயிருப்பார்கள். பிறகு திடீரென்று அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்றால் இவர்களுக்கு உணவை கொடுக்க வேண்டும் என்று ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மரணித்தவர்களுக்காக ஒருவர் நோன்பை பிடிக்க முடியுமா? மரணித்தவர்களுக்காக ஒருவர் மற்றொருவருக்கு நோன்பை பிடிக்க முடியும். ஒருவர் மரணித்து விடுகிறார், அவருக்கு பதிலாக நான் நோன்பை பிடிக்க முடியுமா என்றால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் சரியான கூற்று என்னவென்றால், இதில் இமாம் முஹம்மது ரஹிமஹுல்லா என்று சொன்னால், அதற்கு மேலாக இன்னும் சொல்ல போனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம்தான் சரியாக இருக்குமாக உலமாக்கள் கூறுகிறார்கள். இஸ்லாம் என்ன கூறுகிறது என்றால், யாருக்கு நேர்ச்சை நோன்பு, அதாவது நேர்ச்சை செய்கிறார் ஒருவர், இதை அல்லாஹ் இதை எனக்கு நீ தருவாய் எனில் உனக்காக நான் இந்த நோன்பை பிடிக்கிறேன் என்று ஒருவர் நேர்ச்சை செய்து விடுகிறார். நேர்ச்சை செய்து விட்டு அவருக்கு மரணம் வந்து விடுகிறது. அந்த விஷயம் நடந்திருக்கும், அவருக்கு மரணம் வந்து விடுகிறது. இப்பொழுது என்ன, இந்த நோன்பை இவருக்கு பதிலாக மற்றொருவர் பிடிக்கலாமே தவிர, இது அல்லாத மற்ற எந்த நோன்பையும் மரணித்தவர்களுக்கு பதிலாக உயிரோடு இருப்பவர்கள் அவருக்கு பதிலாக நோன்பை பிடிப்பதற்கு அனுமதி இல்லை என்று மார்க்கம் தெளிவாக கூறுகிறது. ஏனெனில் எப்படி என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மன் மாத வ அலைஹி அல் கதா. அதாவது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது யார் ஒருவர் மரணிக்கிறார், அவர் மரணிக்கும் போது அவருக்கு கதா இருக்கிறது. இந்த ஹதீஸை கொண்டு, அதாவது இந்த ஃபமாத அன்ஹு, அதாவது அப்படின்னு வரக்கூடிய இந்த ஹதீஸ், அவருக்கு பதிலாக மற்றொரு நோன்பை பிடிக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை உலமாக்கள் எதற்கு குறிப்பிடுகிறார்கள் என்றால், இந்த ஹதீஸ் நத்ர், நேர்ச்சை யார் செய்தாரோ அவருக்கு தான் இந்த ஹதீஸை பொருந்துமே தவிர மற்றவர்கள், அதாவது நோன்பு, ஏனெனில் ரமதான் நோன்பு என்பது எப்படி தொழுகை ஒருவருக்கு இன்னொரு தொழுவ முடியுமா? நான் ஒரு தொழுவையை தொழுவவில்லை என்றால் கதரல்லாஹ், அந்த தொழுவையை நான் மரணித்ததற்கு பிறகு என்னுடைய தந்தை அல்லது என்னுடைய பிள்ளை இந்த தொழுவையை தொழுவவில்லை, அவருக்கு பதிலாக நான் தொழுகிறேன் என்று கூறினால் அந்த தொழுவையை தொழ முடியுமா? தொழ முடியாது. அதே போலத்தான் ரமதானுடைய நோன்பு. ஏனெனில் நோன்பு என்பது, கடமையான நோன்பு என்பது தனிப்பட்ட மனிதனுடைய இபாதா, அவனுடைய தனிப்பட்ட இபாதத்தை சார்ந்த ஒரு விஷயம். இந்த இபாதத் என்பது அவனுடைய ஹக்கிலே அவன்தான் அதை செய்ய முடியுமே தவிர அவருக்கு பதிலாக வேறு ஒரு யாரும் செய்ய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நேர்ச்சை என்பது அப்படி அல்ல. நேர்ச்சை என்பது அல்லாஹ் அவருக்கு கடமையாக்கவில்லை, மாறாக தானாகவே தனக்கு கடமையாக்கி விட்டார். நேர்ச்சை என்பது என்ன? ஒரு விஷயத்தை செய்தால், யா அல்லாஹ் நான் உனக்கு இந்த நோன்பை பிடிக்கிறேன் என்று தனக்குத்தானே கடமையாக்கி கொள்கிறார். இது எப்படி என்றால், எவ்வாறு ஒருவர் கடன் வைத்திருக்கிறாரோ, எவ்வாறு ஒருவர் கடன் வைத்து மரணிக்கிறாரோ அந்த கடனுக்கு பதிலாக திருப்பி தரக்கூடிய அந்த சட்டத்திட்டத்தை போலத்தான் உலமாக்கள் நேர்ச்சை நோன்புகளையும் பார்க்கிறார்கள். இந்த நேர்ச்சை நோன்பு என்பது கடனை போல மகாம அத்தைன் அப்படின்ற ஒரு வார்த்தகத்தை உலமாக்கள் விளக்குகிறார்கள். இதனால் அல்லாஹ் நல்லடியார்களே, தனி மனித வழிபாடு சார்ந்த எந்த விஷயமும் சரி, ஒருவர் இன்னொருவருக்கு
பதிலாக இந்த விஷயங்களை நாம் செய்ய முடியாது. எதை தவிர மார்க்கம் அனுமதித்து தந்ததோ அதற்கு மார்க்கம் தெளிவாக ஆதாரத்தை ஆதாரம் இருக்கிறதோ அதை நாம் பின்பற்றுவோம். ஆனால் நோன்பு என்ற விஷயத்தில் இன்னும் இது எக்கச்சக்கமான ஆசாறுகள், எக்கச்சக்கமான ஆதாரங்கள். இதை இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் தெளிவாக தங்களுடைய கிதாபுல் முவத்தாலே பதிவு செய்கிறார்கள். நாம் இப்படிப்பட்ட விஷயங்களை தெளிவாக இதை பார்க்க முடியாது. மாறாக இதை உங்களுக்கு சுருக்கமாக தான் நாம் கூறி வருகிறோம். இதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனால் தான் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசானும் இங்கே மரணிக்கிறார். ஆனால் அவர் மீது எந்த விஷயமும் இல்லை. நோன்பு பிடிக்கணும் என்று கூறினார்களா ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான்? கூறவில்லை. காரணம் என்ன? நோன்பு ஒருவர் கடமையான நோன்பு ஒருவர் செய்யாமல் மரணித்து விடுகிறார் என்றால் அவருக்காக ஒருத்தவர் எல்லாம் நோன்பை பிடிக்க முடியாது. ஆனால் நேர்ச்சை நோன்பை பிடிக்கலாமா? நேர்ச்சை நோன்பை மட்டும் பிடிக்க முடியும். ஒருவர் நேர்ச்சை செய்து விடுகிறார், ஏனெனில் அவருக்கு அதை அல்லாஹ் கடமையாக்கவில்லை, மாறாக அவர் அவருடைய ஹக்கிலே அவரே கடமையாக்கி கொண்டார். இதனால் ஒருவர் மற்றொருவர் பிடிக்கலாமே தவிர தனி மனித வழிபாடு என்று சொல்லப்படக்கூடிய முக்கியமாக எப்படி தொழுகை, அதே போல ரமதானுடைய நோன்பு, இந்த நோன்பு என்பது ஒருவர் பிடிக்க முடியவில்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. அவருக்கு பதிலாக மற்றொருவர் எல்லாம் பிடிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலத்தான் உணவளிப்பதற்கும் தேவையில்லை. மரணித்து விடுகிறார், அந்த ரமதான் வருவதற்கு முன்னாலே அவர் மரணித்து விடுகிறார். கதா நோன்பு அவருடைய ஹக்கில் இருக்கிறது. அடுத்த ரமதான் வருவதற்கு முன்னால் மரணித்து விடுகிறார். அவர் மீது எந்த விஷயமும் இல்லை, அவருக்கு உணவும் அளிக்க தேவையில்லை, அவருக்கு அந்த விஷயத்திற்காக, அந்த நோன்பிற்காக அல்லது அந்த நோன்பை மற்றவர் பிடிக்கவும் தேவையில்லை. இன்னொரு சாரார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்னவென்றால் அடுத்த ரமதான் வந்ததற்கு பிறகு மரணித்திருப்பார்கள். இவர்களில் 2 சாரார்கள் பிரிகிறார்கள். ஒரு சாரார்கள் யார்? அவர்களுக்கு நியாயமான காரணம் தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கும். இவர்கள் மீதும் எந்த விஷயமும் இல்லை. இவர்கள் அடுத்த ரமதான் வந்து மரணித்தார் என்றால் எந்த விஷயமும் இல்லை. ஆனால் இன்னொரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் யார்? இவர்களுக்கு எந்த காரணமும் இருந்திருக்காது. அந்த இடைப்பட்ட 2 ரமதானுக்கு இடைப்பட்ட காலத்தில் செம்மையாக நல்ல முறையில் தான் அவர்கள் இருந்திருப்பார்கள். நோய் நொடி இல்லாமலும் பிரயாணத்தில் இல்லாமலும் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர்கள் நோன்பை விட்டு விட்டார்கள். அடுத்த ரமதான் வந்ததற்கு பிறகு அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். இவர்களுக்குத்தான் என்ன செய்ய வேண்டும்? உணவை வழங்க வேண்டும். எப்படி நாம் இதற்கு முன்னால் கூறின அந்த நிஸ்ஃபு சா என்று சொல்லப்படக்கூடிய அந்த உணவை மிஸ்கீன்களுக்கு அவர்கள் வழங்க வேண்டும் என்று ஷேக் அவர்கள் இங்கே விளக்குகிறார்கள். அடுத்ததாக وَإِنْ مَاتَ مَنْ عَلَيْهِ صَوْمُ كَفَّارَةٍ كَصَوْمِ كَفَّارَةِ الظِّهَارِ وَصَوْمِ الْوَاجِبِ عَنْ دَمِ الْمُتْعَةِ فِي الْحَجِّ فَإِنَّهُ يُطْعَمُ عَنْهُ كُلِّ يَوْمٍ مِسْكِينٌ وَلَا يُصَامُ عَنْهُ وَيَكُونُ الْإِطْعَامُ مِنْ تَرْكَتِهِ لِأَنَّهُ صِيَامٌ لا تدخله النيابة في الحياء فكذا بعد الموت وهذا هو قول أكثر أهل العلم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷேக் அவர்கள் இன்னும் ஒரு சில விஷயங்களை கூறுகிறார்கள். அதாவது இது எதை சார்ந்த விஷயங்கள் என்றால், எப்படி நாம் பார்த்தோமோ இந்த இப்படிப்பட்ட நோன்பிற்கு, இப்படிப்பட்ட விஷயத்திற்கு எப்படி நாம் கதா செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கெல்லாம் கதா செய்யக்கூடாதோ அதே போலத்தான் யாருடைய ஹக்கில் இப்போது ரமதானுடைய கதாவுடைய நோன்பு யாருடைய ஹக்கில் இருக்கிறதோ அவர் மரணிக்கிறார், அவருடைய நிலையை பார்த்தோம். இன்னும் வேறு ஒரு கஃபாராக்கள் இருக்கிறது. ஏனெனில் கஃபாரா என்றால் வெறும் ரமதானிலே வரக்கூடிய கஃபாரா மட்டும் அல்ல. ரமதான் நோன்பு ஒருவருக்கு விடுபட்டது, அவருக்கு கஃபாரா செய்ய வேண்டும் என்றால் அவர் எப்படி கஃபாரா செய்ய வேண்டும் நாம் தெரிந்து கொண்டோம். எதற்கு தான் கஃபாரா? அதாவது நாம் நிறைய மசாலா படிப்பதனால் எதுவும் உங்களுக்கு குழம்பி விடக்கூடாது. ஏனெனில் மறுபடியும் அதை சுருக்கமாக கூறுகிறேன். கஃபாரா என்றால், அதாவது பரிகாரம் என்றால், அல்லாஹ் நல்லடியார்களே, நோன்பு விஷயத்தில், ரமதானுடைய நோன்பு விஷயத்தில் நாம் இப்போது பார்த்தவரை எதில் என்றால், யார் உடலுறவு கொள்கிறார்களோ அவர்களுடைய ஹக்கில் மட்டும்தான் நோன்பு கதாவும் செய்ய வேண்டும், கஃபாராவும் கொடுக்க வேண்டும். இதுதான் நாம் பார்த்த முதல் விஷயம். அடுத்ததாக வரக்கூடியவர்கள் விந்தை வெளியேற்றினவர்கள், அல்லது வேண்டுமென்றே சாப்பிட்டவர்கள், அல்லது ஊட்டச்சத்தை ரத்தத்தின் மூலமாக, அதாவது ஊசியின் மூலமாக ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லது ஹிஜாமா செய்தவர்கள், யாராக இருந்தாலும் சரி அவருடைய ஹக்கில் கஃபாரா கிடையாது, வெறும் கதா மட்டும்தான். ஆனால் யாரை தவிர? உடலுறவு கொண்டவர்கள். ஏனால் இதற்கு தான் ஹதீஸ் தெளிவாக வருகிறது. புகாரிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தெளிவாக வருகிறது. சஹாபி வருகிறார், தன்னுடைய மனைவியோடு உடலுறவு கொண்டு விட்டேன் என்ற அந்த விஷயத்தை கூறுகிறார். இதற்குத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃபாரா என்ற விஷயத்தை கூறுகிறார்கள். அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். மற்ற நோன்பு முறிக்கக்கூடிய எந்த விஷயத்திற்கும் கஃபாரா இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இதனில் குழப்பம் வேண்டாம். நாம் இப்போது பார்த்தது என்ன கஃபாரா விஷயத்தில்? இப்பொழுது யாருக்கென்றால் கதா விடுகிறது அவர் ஹக்கில். முதல் எந்த ரமதான் மாதத்தில் கதா வந்ததோ அந்த நேரத்தில் அவருக்கு ஏதாவது கஃபாரா இருந்ததா? பிரயாணத்தில் இருந்திருப்பார், அதனால் நோன்பு பிடிக்கவில்லை. அவர் எனக்கு என்ன கடமை? கதா மட்டும்தான், கஃபாரா என்பதெல்லாம் கிடையாது. ஏனெனில் அதுதான் அசுல், அதுதான் அடிப்படை. எப்போது அவருக்கு கஃபாரா வருகிறது? அடுத்த ரமதான் மாதம் வரும் வரையிலும் அவர் என்ன செய்கிறார்?
எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நோன்பை பிடிக்காமல் அந்த ரமதான்குள் அந்த கதாவை முடிக்காமல் அடுத்த ரமதான்குள்ளே நுழைகிறார், இவருக்குத்தான் கஃபாரா ஹக்கில் வருகிறது. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இவருக்குத்தான் கஃபாரா வருகிறது. அதே போலத்தான் மரணித்தவர்களிலும் அல்லாஹ் அவர்களை பிடிக்கவில்லை. ஏனெனில் அவர்களை அல்லாஹ் குற்றம் பிடிக்கவில்லை. காரணம், அவர்களுக்கு நேரம் இருந்தது என்று நினைத்திருப்பார்கள். அதனால் அவர் பிடிக்காமல் இருந்திருப்பார். திடீரென்று அடுத்த ரமதான் வருவதற்கு முன்னால் மரணித்திருப்பார். அல்லது ஏதாவது ஒரு காரணம் நோன்பை பிடிக்க முடியாமல், எந்த காரணத்திற்காக அவர் நோன்பு பிடிக்காமல் இருந்திருப்பாரோ, அந்த ரமதானில் கதா செய்ய அந்த ஹக்கிலே வந்திருக்குமோ, அந்த காரணம் தொடர்ந்து ரமதான் மாதம் முடிந்ததற்கு பிறகும் அவருக்கு தொடர்ந்து இருக்கும், அடுத்த ரமதான் மாதம் வரும் வரையிலும். அதனால் அவரால் பிடிக்க முடியாமல் இருந்திருப்பார், மரணித்திருப்பார். இவர்கள் மீது எந்த தவறும் இல்லை. ஆனால் ஒருவர் இருக்கிறார்கள், யார்? அந்த இடைப்பட்ட இரண்டு ரமதானிலும் அவர் என்ன செய்திருப்பார்? நல்ல முறையில் தான் இருந்திருப்பார். அடுத்த ரமதான் வந்ததற்கு பிறகு ஆனால் மரணித்து விட்டார். இவருக்கு கஃபாரா கொடுக்க வேண்டும். அப்போ இந்த 3 பேருக்கு தான் கஃபாரா. யார் என்றால், முதலில் உடலுறவு கொண்டவர்கள், அதாவது நோன்புடைய பகல் நேரங்களில் உடலுறவு கொண்டவர்கள், இவர்களுக்கு கஃபாரா. இரண்டாவது, அடுத்த ரமதான் மாதம் வரும் வரையிலும் எந்த ஒரு காரணம் இல்லாமல் கதாவை செய்யாமல், கதாவை தாழ்த்தினவர்கள், அடுத்த நேரம் தாழ்த்தினவர்கள், கதாவை செய்யாமல் இருந்தவர்கள், அடுத்த ரமதான் மாதம் வந்திருக்கும். மூன்றாவது, அந்த ரமதானில் கதா இருந்திருக்கும், அடுத்த ரமதான் மாதம் வரும் வரையிலும் காரணம் இல்லாமல் கதாவை தள்ளி போட்டிருப்பார்கள், அடுத்த ரமதான் வந்ததற்கு பிறகு மரணித்திருப்பார்கள், இவர்களுக்கு கஃபாரா. இவ்வளவுதான் நாம் பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். வேறு யாருக்கும் கஃபாரா கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வேண்டுமென்றே சாப்பிட்டார், வேண்டுமென்றே உணவருந்தினார், வேண்டுமென்றே தண்ணீர் குடித்தார், அல்லது விந்தையை வெளியேற்றினார், எந்த காரணமாக இருந்தாலும் சரி, அவர் என்ன செய்ய வேண்டும்? அதை கதா செய்தால் போதுமானது. அந்த நோன்பை என்ன செய்ய வேண்டும்? கதா செய்தால் போதுமானது. இப்போது ஷேக் அவர்கள் இங்கே என்ன கூறுகிறார்கள் என்றால், இப்படி நோன்பு இப்போது ஷேக் அவர்கள் ரமதான் மாதம் அல்லாத மற்ற காரணத்திற்காக கஃபாரா இருந்திருக்கும் இல்லையவா? ஏனெனில் வெறுமன ரமதான் நோன்பிலே வரக்கூடிய கஃபாரா என்ற வார்த்தை வெறும் ரமதான் நோன்புக்கு வரக்கூடிய விஷயத்தில் மட்டுமல்ல. கஃபாரா என்றால் நிறைய விஷயங்களுக்கு இருக்கிறது. எடுத்துக்காட்டாக கஃபாரத்து திஹார் என்று கூறுவோம். கஃபாரத்து திஹார் என்றால் என்ன? மனைவியை பார்த்து என் தாயை போல் நிற்கிறாய் என்று அவள் மீது எந்த ஒரு நாட்டமும் இல்லாமல் கூறக்கூடிய அந்த வார்த்தை தான் என்னது? அதுதான் கஃபாரத்து திஹார். இதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட கஃபாராக்கள், இதை நாம் ஆழமாக உள்ளே நாம் செல்லவில்லை. ஷேக் அவர் கூறுகிறார்கள், அதே போல நாமும் கூறுகிறோம். அதே போல வஸௌமுல் வாஜிப் அன் தமில் முத்அதி ஃபில் ஹஜ், அதாவது முத்அவிலே ஹஜ் தமத்துவிலே வரக்கூடிய அந்த நோன்பு, அந்த அறுத்து பலியிடுவதற்கு பதிலாக வரக்கூடிய அந்த நோன்பு, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது. இவர் என்ன செய்ய வேண்டும்? யார் இப்படிலாம் ஒரு ஹக்கு இருந்திருக்கும், அவரும் மரணித்திருப்பார்கள். எடுத்துக்காட்டாக ஒருவர் என்ன செய்திருப்பார்? மனைவியை இவ்வாறு கூறியிருப்பார். நாம் இப்போது ரமதான் விஷயத்தில் இல்லை, ஷேக் அவர்கள் வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார்கள். ஏனெனில் சியாம் என்று வந்து விட்டதனால் இந்த விஷயத்தையும் ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்ன குறிப்பிடுகிறார்கள்? ஒருவர் தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ என்னுடைய தாயை போல இருக்கிறாள் என்றால் பாசத்தில் கூறவில்லை, மாறாக வெறுப்பிலே அவளை அந்த மனைவியோட மனது கஷ்டப்படுற அளவிற்கு தாயை போல இருக்கிறாள் என்ற அந்த ஒரு வார்த்தையை கூறுகிறார். அல்லாஹ் இதைதான் சூரத்துல் முஜாதிலாவிலே தெளிவாக தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான். இப்படி ஒரு கூறுகிறான் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு அந்த 3 பறக்கராக இருக்கக்கூடிய அந்த 3 படித்தரங்கள் இருக்கிறது. அதில் வரக்கூடிய ஒரு படித்தரம் தான் என்ன? அவர் நோன்பு பிடிக்க வேண்டும். இப்பொழுது அந்த நோன்பு, அந்த கஃபாரா இருக்கிறது. அதே போல இந்த கஃபாரா என்பது அவருடைய ஹக்கிலே இந்த கஃபாரா இந்த நோன்பு இருக்கிறது என்றால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே புரிந்து கொள்ள வேண்டும், அவர் மறந்து விடுகிறார். அவருடைய ஹக்கிலே இருக்கிறது, மறந்து விடுகிறார். என்ன செய்ய வேண்டும்? அதே போல ஹஜ் தமத்து, அதாவது ஹஜ்ஜுடைய காலத்திலே அவருடைய ஹக்கிலே ஒரு நோன்பு இருந்திருக்கும். என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு பகிரமாக அவர்களுக்கு உணவை வழங்க வேண்டும். வலா யுசாமு அன்ஹு, இவர்களுக்கும் சரி, இவருக்கு பதிலாக நோன்பெல்லாம் பிடிக்கக்கூடாது என்று இவர்களை பற்றியும் ஷேக் அவர்கள் கூடுதலாக விளக்குகிறார்கள். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இத்தனை பேரையும் குறிப்பிட்டார்கள். யாரையாவது ஷேக் அவர்கள் இவர்களுக்கு பதிலாக நோன்பு பிடிக்க வேண்டும் என்று கூறினார்களா? கூறவில்லை. மாறாக ஒரு சிலருக்கு நோன்பும் பிடிக்க தேவையில்லை, கஃபாராவும் கொடுக்க தேவையில்லை கூறிவிட்டார்கள். ஒரு சிலருக்கு மட்டும் என்ன செய்ய வேண்டும்? நோன்பு பிடிக்க தேவையில்லை, ஆனால் அவர்களுக்கு கஃபாரா கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். நாம் யார் அவர்கள்? இதற்கு முன்னால் பார்த்த அந்த 3 பேர்கள், இப்போது பார்க்கக்கூடிய இந்த 2 பேர்கள். என்ன? அவருக்கு அந்த கஃபாரத்து திஹார் இருந்திருக்கும். அதே போல அவருக்கு என்ன செய்திருப்பார்? ஹஜ் தமத்திலே ஏற்படக்கூடிய அந்த நோன்பு அவருடைய ஹக்கிலே இருந்திருக்கும்.
இந்த நேரத்தில் அவர்களுக்கு பதிலாக உணவை வழங்க வேண்டும் என்று ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள். வலா யுஸாமு அன்ஹு, அவர்களுக்கு பதிலாக நோன்பை பிடிக்க கூடாது. வயகூனு லித்ஆமு மின் தர்கதிஹி லிஅன்னஹு சியாம் லா தத்குலுஹு நியாபத்து ஃபில் ஹயா ஃபகதா பஅதல் மௌத். ஷேக் அவர்கள் அழகாக ஒரு விளக்கணத்தை குறிப்பிடுகிறார்கள், விதியை குறிப்பிடுகிறார்கள். எவ்வாறு உயிரோடு இருக்கும் பொழுதே ஒருவர் மற்றொருவருக்கு நோன்பு பிடிக்க முடியாதோ அதே போலத்தான் மௌத்தானாலும் சரி ஒருவர் இன்னொருவருக்கு பதிலாக எல்லாம் நோன்பை எல்லாம் பிடிக்க முடியாது. இதுதான் உலமாக்கள் கூறக்கூடிய, அனைத்து உலமாக்களும் கூறக்கூடிய சிறந்த சரியான கூற்று என்னவென்றால், யாருக்கும் இன்னொருக்கு பதிலாக வாஜிபான கடமையான எப்படிப்பட்ட நோன்பையும் பிடிப்பதற்கு அனுமதி இல்லை என்று ஷேக் அவர்கள் முடிக்கிறார்கள். அடுத்ததாக ஒருவர் நேர்ச்சை, நாம் கூறினோமே இந்த நேர்ச்சையை பற்றி கூறுகிறார்கள் ஷேக் அவர்கள். وَإِنْ مَاتَ مَنْ عَلَيْهِ صَوْمُ نَذْرٍ استحب لوليه أن يصوم عنه لما ثبت في الصحيحين أن امرأة جاءت إلى النبي صلى الله عليه وسلم فقالت إن أمي ماتت وعليها صيام نذر أفأصوم عنها قال نعم والولي هو الوارث. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், இப்போது கூறினவர்கள் இத்தனை பேரையும் பற்றி கூறினார்கள். யாருக்கும் ஷேக் கூறவில்லை இவர்களுக்கு பதிலாக இவர் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று. ஏன் இப்படிப்பட்ட ஒரு அனுமதி இல்லை? ஏனெனில் இது ஒரு இபாதா. நோன்பு என்பது என்றால் ஒருவருக்கு மற்றொருவர் எல்லாம் என்ன செய்ய முடியாது, நோன்பு எல்லாம் பிடிக்க முடியாது. ஆனால் இங்கே ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் அனுமதி இருக்கிறது. அது என்ன? ஏன் அதற்கு மட்டும் அனுமதி இருக்கிறது? ஏனெனில் அதற்குத்தான் ஆதாரம் இருக்கிறது. அதற்குத்தான் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்திற்கு அனுமதித்திருக்கிறார்கள். அதனால் அது நம்மளுக்கு மார்க்கமாகி விட்டது. இவ்வளவுதான். இதை அதிகமாக யோசிப்பதற்கெல்லாம் எந்த ஒருமான தேவையும் இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் நேர்ச்சைக்கு மட்டும் ஒருவர் இன்னொருவருக்கு நோன்பு பிடிக்கிறார்? அதை நாம் உங்களுக்கு ஏற்கனவே கூறணும். இது கடனை போல பார்க்கப்படுகிறது. எனில் இதை அல்லாஹ் அவருக்கு கடமையாக்கவில்லை, இதை அவரே கடமையாக்கி கொண்டார். ஏன்? ஒரு பெண்மணி வருகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அன்னை இம்ராத்தன் ஜாஅத் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாலத் இன்ன உம்மி மாதத் வஅலைஹா சியாம் நذர். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் மரணித்து விட்டார்கள். அவர்களுடைய ஹக்கில் என்ன இருக்கிறது? அவர்கள் எந்த ஒரு நேர்ச்சை செய்தார்கள். அந்த நேர்ச்சை செய்த ஒரு நோன்பு அவர்கள் ஹக்கிலே இருக்கிறது. நான் அவர்களுக்கு பதிலாக அந்த நோன்பை நான் பிடிக்கவா? ஃபஅஸூமு அன்ஹா என்று கேட்கிறார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறுகிறார்கள்? கால நஅம், ஆம், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அவர்களுக்கு பதிலாக அந்த நோன்பை பிடிங்கள் என்று கூறுகிறார்கள். வல் வலி வல் வாரிஸ். அல் வலி என்று சொன்னால் அவர்களுடைய சொந்தங்கள், அவர்களை பின்னாடி வரக்கூடிய அந்த வாரிஸ் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த நோன்பை பிடிக்க வேண்டும் என்று ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் இந்த மரணித்தவர்களாக இருப்பார்கள் அல்லது நோன்பை கதா செய்யாமல் நேரம் தாழ்த்தவனாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட அனைவர்களுக்கும் கஃபாரா சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமல்ல, ஒருவர் மற்றவருக்காக எல்லாம் என்ன செய்ய முடியாது? நோன்பை பிடிக்க முடியாது என்பதையும் நாம் பார்த்தோம். இன்னும் இதை விளக்கும் விதமாக அழகான முறையில் ஷேக் அவர்கள் இமாம் இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தய்மிய்யா ரஹிமஹுல்லாஹ் இவர்கள் இருவர்களும் கூறக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேக் அவர்கள் இங்கே நமக்கு பதிவு செய்கிறார். என்னவென்றால், கால இமாம் இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ் யுஸாமு அன்ஹு அன்-நذரு தூன அல்-ஃபர்ض அல்-அஸ்லி وهذا مذهب أحمد وغيره والمنصوص عن ابن عباس وعائشة وهو مقتضى الدليل والقياس. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷேக் அவர்கள் இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ் ஒரு முக்கியமான இந்த விதியை மறந்து விடாதீர்கள். என்ன விதி? எந்த ஒருமான கடமையான நோன்பை ஒருவர் மரணித்து விட்டாலோ அல்லது ஒருவருக்கு மற்றொரு எல்லாம் என்ன செய்ய முடியாது? நோன்பை பிடிக்க முடியாது. எதை தவிர யாருக்கு அந்த நேர்ச்சை நோன்பு இருக்கிறதோ, யாருடைய ஹக்கில் நேர்ச்சை நோன்பு இருக்கிறதோ அதை தவிர. இதிலே மத்ஹப் ரீதியாக கவுல் இருக்கிறதா? மத்ஹப் ரீதியாக இது உலமாக்கள் மாறுபட்டு இருக்கிறார்கள். ஆனால் இதில் சிறந்த கவுல் என்னவென்றால், இமாம் முஹம்மது ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறக்கூடிய விஷயம். ஆனால் இமாம் முஹம்மது ரஹிமஹுல்லாவே யாரை கொண்டு கூறுகிறார்கள் என்றால், இமாம் அஸ்-ஸஹாபி அல்-ஜலீல் துர்ஜுமானுல் குர்ஆன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மேலும் இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கவுலாக இருக்கிறது. என்ன கவுல்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன கூறுகிறார்கள்? யாரும் யாருக்கு பதிலாக நோன்பை பிடிக்க முடியாது. எதை தவிர? சியாமு நذர், சௌமு நذர், நேர்ச்சை நோன்பை தவிர என்று இப்னு அப்பாஸுடைய கூற்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூற்றாக இருக்கிறது. இந்த மத்ஹபை தான், இந்த கூற்றை தான் யார் அவர்களும் கூறுகிறார்கள்? இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாவும் இதை தான் கூறுகிறார்கள். இதை தான் ஹம்பலி மத்ஹபை சார்ந்த உலமாக்களும் கூறுகிறார்கள் என்பதை யார் பதிவு செய்கிறார்கள்? இமாம் இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஏன் நேர்ச்சைக்கு மட்டும் இந்த விஷயம்? லியன்ன நذர
ليس واجبا بأصل الشرع وإنما أوجبه على نفسه فصار بمنزلة الدين ولهذا شبهه النبي صلى الله عليه وسلم بالدين وأما صوم الذي فرض الله عليه ابتداء فهو أحد أركان الإسلام فلا تدخله النيابة بحال كما لا تدخل الصلاة والشهادتين فإن المقصود منها طاعة العبد بنفسه وقيامه بحق العبودية التي خلق لها وأمر بها وهذا لا يؤديه عنه غيره ولا يصلي عنه غيره. அழகான முறையிலே ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்ன கூறுகிறார்கள்? நோன்பு என்பது, ஏனெனில் இந்த நதுர் என்பது, நேர்ச்சை நோன்பு என்பது அல்லாஹ் கடமையாக்கவில்லை, மாறாக அவரே கடமையாக்கி விட்டார். ஆனால் கடமையான நோன்பு என்பது அல்லாஹ் நமக்கு ஆரம்பத்திலேயே முஸ்லீம் என்றால் எப்படி ஷஹாதத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதே போல தொழுகையோ இகாமஸ் ஸலாஹ், அதே போல இத்தா இஸ்ஸகா, அதே போல சௌம் ரமதான், இதெல்லாம் அல்லாஹ் கடமையாக்கின விஷயம். இது தனி மனிதனுடைய வழிபாடு, தனி மனிதனுடைய இபாதா. இதை யாரும் யாருக்கு எல்லாம் என்ன செய்ய முடியாது. நோன்போ அப்படி அல்ல. நேர்ச்சை நோன்பு என்பது அவருக்கு இருக்கிறது, அதனால் அவரை கடமையாக்கி கொண்டார், அதனால் இதனால் செய்கிறார். இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இமாம் இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள். இறுதியாக ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், யுத்அமு அன்ஹு குல்லி யௌமின் மிஸ்கீன் وبذلك أخذ أحمد وإسحاق وغيرهما وهو مقتضى النظر كما هو موجب الأثر فإن النظر كان ثابتا في الذمة فيفعل بعد الموت. وأما صوم رمضان فإن الله تعالى لم يوجبه على العاجز عنه بل أمر العاجز بالفدية طعام مسكين والقضاء إنما على من قدر عليه لا على من عجز عنه فلا يحتاج إلى أن يقضي أحد عن أحد. وأما الصوم لنذر وغيره من المنذورات فيفعل عنه بلا خلاف للأحاديث الصحيحة. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அழகாக கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன கூறுகிறார்கள் என்றால், அதே போலதான் கூறுகிறார். அதாவது நதுர் என்பது அவருடைய ஹக்கில் அவராக ஏற்று வைத்துக் கொண்டார். அவருடைய ஹக்கில் நேர்ச்சை செய்கிறார், அவராக அவருடைய ஹக்கிலே கடமையாக்கிக் கொள்கிறார். ஆனால் ரமதான் நோன்பு என்பது அப்படி அல்ல. ரமணானுடைய நோன்பு என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கெல்லாம் நோன்பை பிடிப்பதற்கு அவர்களுக்கு சக்தி இல்லையோ அவர்கள் மீது என்ன செய்யவில்லை, அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் அல்லாஹ் அதை அவர்களுக்கு கடமையாக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கே அல்லாஹ் கடமையாக்கவில்லை என்றால் அவர் மரணத்திற்கு பிறகு அவருக்கு பதிலாக ஏன் மற்றவர் பிடிக்க வேண்டும்? மற்றவர் பிடிப்பதற்கு என்ன தேவை இருக்கிறது? இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஒருவர் நோன்பு பிடிக்கவில்லை என்றால் அப்படிப்பட்ட ரமதான் மாதத்தில் இருக்கிற நோன்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு விலக்கு அளிக்கிறான். அந்த நோன்பை பிடிக்காமல் நீங்கள், அதாவது ஒரு சாரார் கதா செய்யலாம், ஒரு சாரார் என்ன செய்யலாம், அவர்கள் கதா கூட செய்ய முடியாது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும், வெறுமன உணவு மட்டும் அளித்தால் போதும் என்று அல்லாஹ் இந்த இதை கொடுக்கிறான். அவருக்கு பதிலாக ஒருவர் நான் நோன்பு பிடிக்கிறேன் என்றால், ஏன் அதை அல்லாஹ் அவர்களுக்கே அதை கடமையாக்கவில்லை என்றால், அதே அவர்களுக்கு விலக்கி தந்தான் என்றால் இவர் எப்படி நான் நோன்பு பிடிக்க முடியும் என்று கூறலாம்? இதைத்தான் இங்கே அழகாக ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பல் அமரல் ஆஜிஸ பில் ஃபித்யா, ஆனால் நோன்பு பிடிக்க முடியாமல் இருந்தவர்களுக்கு அல்லாஹ் என்ன வழங்குகிறான்? அவர்கள் உணவை வழங்க அல்லாஹ் கூறுகிறான். தாம மிஸ்கீனுக்கு உணவு வழங்க கூறுகிறான். வல் கதா, அதே போல அதை கதா செய்யவும் அல்லாஹ் கூறுகிறான். இன்னமா அலமன் கதிர அலைஹி, அதாவது யாருக்கு அந்த நோன்பை கதா செய்ய முடியுமோ அவருக்கு தான் அல்லாஹ் கதையாக ஆக்கிறான். ஏனென் ஒரு சில சாரா இருக்கிறார்கள், அவர்களால் கதா கூட செய்ய முடியாது. அவர்கள் தான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கக்கூடிய இறுதி வகுப்பான ஷேகுல் கபீர் வல் மர் அல் கபீரா அல் அஜூஸ், இந்த விஷயத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, முக்கியமான மஸ்அலா அல் ஹாமில் வல் முர்தி, அதாவது பால் கொடுக்கக்கூடிய பெண்கள், தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்கள், அதே போல கர்ப்பிணி பெண்கள், இந்த விஷயத்தை பிஇذنில்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். ஷேக் அவர் இறுதியாக கூறுகிறார்கள், ஃபலா யஹ்தாஜ், இதனால் எந்த தேவையும் இல்லை. ஒருவருக்கு பதிலாக நோன்பு பிடிப்பதற்கு என்ன தேவை இருக்கிறது? அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு வெகுமதி தரும் பொழுது அந்த காரணத்தில் மரணத்தை விடுகிறார். ஸோ எந்த ஒரு விஷயமும் இல்லை என்பது ஷேக் அவர்கள் இறுதியாக கூறுகிறார்கள். இதுதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் பார்த்த இந்த சட்டத்திட்டங்களின் சுருக்கம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம், அதாவது இறுதி இந்த கிதாபு சியாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வகுப்பினுடைய இறுதி பாகத்தில் நாம் இருக்கிறோம். பாபுன் ஃபீமா யல்ஸமு மன் அஃப்தரா லிகிபரின் அவ் மரதின், அதாவது யார் ஒருவர் வயோதித்தனத்தின் காரணத்தினால் அல்லது ஒரு நோய் இருக்கும், அந்த நோய்க்கு மருந்தே இல்லாது தொடர்ந்து அந்த நோய் அவருடைய ஹக்கிலே இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்திருக்கும். இப்படிப்பட்டவர்கள் ஃபித்ர் செய்யக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை ஷேக் அவர்கள் விளக்க இருக்கிறார்கள் பிஇذنில்லாஹ். இதோடு சேர்த்து பிஇذنில்லாஹ் நாம் அந்த கர்ப்பிணி பெண்களுடைய, பால் கொடுக்கக்கூடிய பெண்களுடைய சட்டத்தையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் இந்த இறுதி வகுப்பிலே நாம் இருக்கிறோம். பிஇذنில்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும்
நல்ல முறையில் இந்த ரமதான் மாதத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்கிய தந்தை அருள் புரிவானாக. வக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.